சொல்வதெல்லாம் உண்மை. நான் அவங்க வீட்டில் கூட இருக்கிறேன். அவங்க வீட்டில் இடம்லாம் காலையில் தான் இருக்குது. வேலைக்கு போய்க்கிறேன். பத்திரிக்கை அடிச்சு அப்படியும் அம்மா அப்பாவை நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன புரிய மாட்டேங்கிறதுன்னா 24 வருஷம் பெத்து வளர்த்தவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இதுக்கு முன்ன தெரியாதுன்னு இயற்கை இதுதான். இந்த வயசு வந்தா அப்பா அம்மாவோட முக்கியம் வாழ்க்கை துணை தான். உங்க பேரு? வினோத். வினோத். எங்கேருந்து வரீங்க? கொல்லத்தேரி வாலாஜா. என்ன வேலை செய்கிறீங்க? டெய்லர் வேலை. சரி. யாரெல்லாம் இருக்காங்க வீட்டில்? அப்பா அம்மா 2 அண்ணங்க இருக்காங்க. ஒரு அண்ணன் இங்கே சென்னையில் இருக்கார். ஒரு அண்ணன் வந்து அவர் உடம்பு சரியில்லாத அவர் இட்டுன்னு வர முடியல. என்னாச்சு அவருக்கு? அவருக்கு கொஞ்சம் கோமா மாதிரி, அதனால் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறாரு. இந்தமாரி பிரச்சனை அப்படின்னா டென்ஷன் ஆனால் இதாகிடும். ஏன்னா அவருக்கே நான் தான் சரி பண்ணி கல்யாணம் பண்ண எல்லாமே. இப்போ என் பிரச்சனையால் இது கேட்டாக்கா அவருக்கு மறுபடியும் அதுமாரி ஆயிடுச்சுனாக்கா இதாகிடும் அதிகமாக. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ இலக்கியான்றவங்க வந்து லவ் பண்ணாங்க. அவங்களே தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்கள எப்படி தெரியும் உங்களுக்கு? சொந்தக்கார வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அத்தை பொண்ணோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இலக்கியா வந்து உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. நான் சரி சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அத்தை பொண்ணுக்கு அந்த பொண்ணு எப்படி தெரியும் இலக்கியாவை? அவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரு. என்ன பண்ணுறா இலக்கியா? இங்கே ஒரு கட்டத்தில் ஏதோ கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு சொல்லிட்டு இப்போது இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நம்பர் வந்து என்கிட்டேருந்து வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. என்னோடய நம்பர் இலக்கியா கிட்டே என் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ண சொல்லிக்கிறாங்க இவங்க இலக்கியா வந்து. அதனால் என் செல்லுலேருந்து பண்ண சொல்லி நான் வரலன்னு சொன்னால் கூட கேட்கல. என்னை வந்து ஒரு 4 டைம் கிட்னு போனாங்க. நான் செல்லு வேணால் கொடுக்குறேன், நீங்கள் போய் பண்ணிக்கன்னு சொன்னேன். இல்லை நீ வான்னு சொல்லிட்டுன்னு போய்ட்டு ஃபோன் பண்ணி பேச வச்சாங்க. அத்தை பொண்ணு ஒரு வாரத்தில் இவங்க சொன்னாங்க, நான் வந்து பொண்ணு பார்க்குறேன்னெலாம் சொல்லலை, நானே தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களான்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இலக்கியா சொன்னாங்க. நான் சரி எங்கள் அத்தை பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இதுமாரி சொல்கிறாங்க அவங்க வீட்டில் தான், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கடா விட்டுறீ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க எதுவும் கண்டுக்கல. அவங்க வீட்லேயும் தெரிஞ்சுது. அப்போ கூட எதுவும் அவங்க கண்டுக்கல, கவனி கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ வந்து உங்கள் வீட்டில் சொல்லு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி பாயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஐடியாவில் இல்லை. அதாவது இலக்கியா வந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே கோயிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு வந்து அட்ஜஸ்ட்னு போயிட்டாங்க. இவங்க போக மாட்டேங்கிறாங்க, எங்களை அட்ஜஸ்ட்னு போயிட்டாங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ண ஆள் நைட் ஒரு 11 மணிக்கு வந்தாங்க. அதனால் இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இங்கே இருந்தேன்னா செத்துருவேன், நான் எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நாங்களே கொடுக்குறோன்னு சொன்னாலும் வெயிட் பண்ணோம். அவங்க வந்து வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குற மாரி இருந்து, அதனால சரி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க இப்போ வந்து அவங்க வெங்கடேஷ் சென்ற ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்ணி அன்றைக்கி அமுச்சு விட்டார். யார் வெங்கடேஷ்? வெங்கடேஷ்ன்றது தான் அந்த லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட். யார் லக்ஷ்மி? அது எங்கள் அத்தை பொண்ணு. அவங்க வீட்டுக்கு வந்தவங்க தான் இல்லை. அவங்க இப்போ என்னன்றாங்க வந்து எப்படின்னா வந்து நான் வந்துட்டேன், மறுபடியும் போகிற மாரிலாம் இல்லை, அப்படி போனாலும் நான் செத்துருவேன், இல்லைனா அவங்களே வச்சுருவாங்க என்ன. அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது பொண்ணு கொடுக்குறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி இட்டுன்னு போகும்போது சொல்கிறாங்க அவங்க அம்மா, நீங்கள் 7 மாதமாக பேசுங்க எனக்கு தெரியும், அப்படி நாங்கள் கொடுக்குறது தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போயிட்டாங்க நைஸாக. அதனால சரின்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. சரி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், சொந்தக்காரர் தானே அப்படின்ட்டு. எவ்வளோ நாள் லவ் பண்ணீங்க? 1 வருஷம் மேடம். எப்படி இருந்தது உங்கள்? நல்லா தான் இருந்தது மேடம். எப்போவுமே அவங்களே தான் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறது எல்லாமே தெரியும். இவர் வெங்கடேஷன்றவர் எத்தனை டைம் ஃபோன் கொடுத்துருக்காரு என்கிட்ட, அவர் ஃபோனில் வந்தால் கூட. இலக்கியம் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? ஏன்னா அவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி இல்லை, அவங்க ஃபோன் பண்ணதுனால தான் சரி அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம். திருமணத்தன்னைக்கு உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க? ஆமாம். நாங்கள் பேசுனது பழகுனது எல்லாருக்குமே தெரியும் ஊரில் எல்லாமே. இவங்களுக்கும் தெரியும். என்ன நடந்தது? வந்தாங்க, கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்களே கொடுக்குறோம், நீங்கள் போக மாட்டேனாங்க. அப்புறமா அந்த வெங்கடேஷன்றதை வந்து அடித்தார். அன்றைக்கி அடித்து இஸ்துன்னு போயிட்ட பேர் லக்ஷ்மி வந்து நான் சொன்னேன், அப்போது நீங்கள் தான் நம்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னதுக்கு என்னை வந்து எட்டி வச்சுட்டாங்க.
நான் ஒன்று வாங்கி கொடுத்தேன்னு ஏன் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எட்டிங்க வச்சு காதில் ரத்தம் வந்தது. சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில். இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. உங்கள் பேர்? இலக்கியம். இவர் எப்படி பார்த்தீங்கம்மா? எங்கள் மாமா வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வருவோம் மேடம், லீவுக்கெலாம், கம்பெனி லீவுக்கெலாம். அப்போது வந்து சொந்தக்காரவங்க தான், அதனால் பேசுவேன், சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு. பேசும்போது எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், இது மாதிரி நல்லா தான் இருக்கிறாங்க, நடக்க மட்டும் தானே முடியல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? நடக்க மட்டும்தானே மேடம் முடியல, சரி நல்ல மனுஷன், நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் வேலைக்கெலாம் போகிறாங்க, யாரையோ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், சரி இவங்கள தான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துட்டு போட்டோன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது. இருந்துட்டு போட்டோம் இல்லைங்க மேடம், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருக்குது, பிடிச்சதுனால தான் சொன்னேன். அவங்ககிட்டே சொன்னேன். எங்கள் மாமா கூட்டின்னு போயிட்டு ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது, சரி இவங்க இப்படி அந்த திடீர்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை தானே, தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்ககிட்டே சொல்லிட்டு அவங்க ஜாதகம் பார்த்துட்டாங்க. அதனால் அப்பா கிட்டே சொல்லலாம், சரி வாப்பா ஃபோன் பண்ணி சொன்னேன், வாப்பா இதுமாரி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே ஒத்துக்குனாங்க. மாமான்னா அம்மாவுக்கு தம்பியா? அம்மாவுக்கு தம்பிலாம் இல்லை, அப்பாவுக்கு தம்பிலாம் இல்லை. அப்பா கூட தாய் மாமா பையன். சும்மா ஊருக்கெலாம் போயிட்டு வருவோம்ல, அது மாதிரி போயிட்டு வரும்போது தான். அவங்க வீட்டில் பசங்களாம் இல்லை, அதனால் நான் போவேன், நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் போயிட்டு வரும்போது இது மாதிரி இந்த பிரச்சனைனால தான் நின்றுட்டு இப்போ இடையில போகும்போதுனால ஜாதகம்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களே பார்த்துட்டாங்க மேடம். ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லாத. ஏன் அப்படி சொன்னார்? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே பிரித்து விடலான்னு பார்த்தாங்க. அவங்க சும்மா எனக்காக ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, சும்மா பேசுவாங்க அவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் போகுது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி நம்ம தான் பேசுகிறோமே, நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், சரி வாப்பா இது மாதிரி ஃபோன் பண்ணி 3 டைம் சொன்னேன் மேடம், வாப்பா வராங்க, சரிம்மா வரேன், இப்போ வரேன், அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் எங்கள் அப்பா. சொல்லும் போது ஒரு நாள் சரி ஊருக்கு வாம்மா, அங்கே வேலை செய்கிறாங்க மேடம் கல்பாக்கத்தில், அங்கே வாமா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கூட்டின்னு போனாங்க. எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தாங்க? 3 பேர் மேடம். 3 பெண்களா? தம்பி 1, தங்கச்சி 1. தங்கச்சிக்கு லவ் மேரேஜ் 5 வருஷம் ஆயிடுச்சு, பசங்களாம் இருக்குது. தம்பி இப்போ தான் காலேஜ் படிக்கும். இது மாதிரி இருக்கும்போது சொன்னாங்க, வாமா ஊருக்கு வாமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணல? அது லவ் மேரேஜ் பண்ணிச்சு, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எனக்கு பிடிக்காது மேடம் அந்த மாதிரிலாம். அதனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டுமே பேச மாட்டேன், வேலைக்கு போவோம் வருவேன், என் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான். என்ன வயசுமா உங்களுக்கு? 24 வயசு மேடம். அவ்வளோதான் ஆச்சு. அப்போ தான் கூப்பிட்டுன்னு போயிட்டு மிரட்டுறாங்க மேடம் என்ன. சரி அவங்களாண்டது எப்படி நம்ம வர்றது, இப்போ இவங்ககிட்ட இப்போ பேசி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு இந்த மாதிரி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஒரு நாள் வந்துட்டேன் அவங்க கடை, எனக்காக கடை வச்சாங்க மேடம், டைலர் கடை வைங்க பொண்ணு தருவாங்கன்னு சொன்னேன். பேசிட்டு போகிறது மட்டும் முடியாது, எல்லோரும் அப்பா அம்மாவுக்கும் என்ன கல்யாணம் நல்லா பண்ணணும் அப்படி தான் என்ன இருக்கும். அப்படி இருக்கும்போது சொன்னேன், கடை வைமாம்மா, கடை வச்சுனா கொடுப்பாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சாங்க மேடம். கடை வாங்கி தான் கடை வச்சாங்க. வச்சதுக்காக அவங்க திருப்பி என்ன சொல்லிட்டாங்க, திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பொழுது. தெரியாமல் இருந்துச்சு எனக்கு, அதனால் நானே வந்துட்டேன். வந்து 10ஆம் தேதி 3ஆம் மாதம் மேடம் கோயிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோன்னு தெரியாது, கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்டுக்கு சரி வீட்டுக்கே போயிடலாம், சண்டை தானே வரப்போகுது, பரவாயில்ல அடித்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போயிடலாம். அவங்களால முடியாத போது நான் எங்கே கூட்டின்னு போகிறதுன்னு எனக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்தாங்க, எங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து பேச வச்சாங்களே எங்கள் அக்கா, அவங்களும் வந்தாங்க. ஜாதகம் பார்த்தாங்களா, அவங்களும் வந்தாங்க. வந்து சரியான அடி, என்னை அடித்து முடி பிடிச்சி கயிறு பிடிச்சி இழுத்தாங்க மேடம், இழுத்தாங்க. சரி விடு, எல்லாருக்கும் கோவம் இருக்கும் தான், அவங்க வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டு இதுமாரி பண்ணிட்டா கூட கோவம் இருக்கும், கம்முன்னு விட்டோம். சரி அதுக்கப்புறம் 10 மணி நைட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா, தம்பி, சித்தப்பா, அண்ணன் இவங்களாம் வந்து சரியான அடி அடித்து முடி பிடிச்சி இழுத்துன்னு போனாங்க மேடம். கொடுக்குறேன் அவனுங்களை அவங்க அப்பா அவங்கள அண்ணனை அண்ணி வர சொல்லு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னை கூட்டின்னு போனாங்களே, ஃபோனு பிடிங்கினாங்க. இவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, பேசும் என்னையும் பேச விடுறதில்ல, அவங்களும் பேசுறது இல்லை. நீங்கள் வேலைக்கு போகல? அண்ணி அப்போவே நின்றுட்டேன் மேடம், இந்தமாரி பிரச்சனை ஆச்சு, அப்போவே வேலை விட்டு நின்றுட்டேன். நின்றுட்டதுனால தான் இப்போ ப்ராப்ளமே.
அதுக்கப்புறம் இப்போ ஃபோனும் கொடுக்குறது இல்லை. ஃபோனில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, ஃபோனு கீழே வைக்கிறது இல்லை. வைக்காமல் இருக்கும்போது தான் நாங்கள் வந்துட்டோம். இப்போ அன்னைக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தேன், இது மாதிரி ஃபோன் பண்ணையா, 2 மாசமா நான் ட்ரை பண்ணி இருக்கிறேன், வர சொல்கிறாங்க ஜீ தமிழுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். முந்தானத்து போயிட்டு சொல்லிட்டு பேச வச்சு உங்களுக்கு முந்தானத்து வந்து சொல்லிட்டு இது மாதிரி போகலாம். ஆனால் வந்து திடீர்னு தான் வர முடியும் வீட்டிலேருந்து. வீட்டுக்கு சொல்லாமே தான் மேடம் நேற்று காலையிலேருந்து வந்தேனே. வந்து அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு அவரை? நிறைய பிடிக்கும் மேடம். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதையே நான் அவங்கள நினைக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுமா. என்னால் விட முடியல மேடம். பேசி பழகிட்டோம் நாங்கள் 2 பேரும், எங்களால் பிரிய முடியல மேடம். அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நேசிக்கிறீங்க. ஆமாம் மேடம். அவருக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கும், அவருக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்படும், கொடுக்க முடியுமா அவனால்? முடியும் மேடம். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் மேடம். வேலைக்கு போகிறது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சொன்னேன், டீட்டெயிலாக ஃபேமிலி பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே. நான் பார்த்துக்கிறேன் மேடம். என்னால் வேலைக்கு போக முடியும், அவங்களும் வேலைக்கு போவாங்க. என்னால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு? எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் மேடம். கல்யாணம் பண்ணி அந்த பக்கம் உட்காருங்க. ஷுவராக இருக்கீங்களா இலக்கியா? ஆமாம் மேடம், பெரிய மாதிரி ஐடியாவே மேடம். நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் மேடம். ஷுவர். ஆமாம் மேடம். அவ்வளோ பிடிக்கும் வர. அதெல்லாம் ஃபுல்லாக கேட்டேன், நான் ஃபஸ்ட்டில் கேட்டேன், அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். இவங்களையும் விட்டு கொடுக்க முடியல, அவங்களையும் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் இப்போ கூட்டின்னு போனால் கூட என்னை அடித்து கூட்டின்னு போனாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட்டின்னு போனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவரோட தான் வாழ்க்கை ஆமாம் உறுதியாக இருக்கு. இவங்களை விட்டு நல்லா போக முடியும். வெங்கடேஷ்ன்றவன் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து வாழ எப்படி நீங்கள் வாழறீங்க நான் பார்க்குறேன் அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், இன்னும் 3 வாரத்தில் நான் அவனை சாவச்சிருவேன். நீங்கள் கூட்டு குடும்பமா? தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் என் கூட இருக்கிறாங்க. அப்பா அம்மா இவங்க 3 அப்பா அம்மாலாம் ஏற்றுப்பாங்களா அவங்கள? எல்லாருமே நல்லவங்க மேடம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை. ஃபோன்லலாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க அண்ணா அண்ணிலாம் கூட பேசியிருக்காங்க மேடம். இங்கே சென்னையில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். பேசும்போதும் அப்போவே சொல்லியிருக்கலாம், சொல்லலை, கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க எதை வச்சு அப்போ ஒத்துக்குனாங்க, அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு தெரியாது மேடம். கொடுக்கல மாட்டாங்க. திருப்பிலாம் கூட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு என்னை கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க என்னை உயிரோட விடுவாங்களான்னு கூட தெரியல. ஏற்கனவே அடித்து கூட்டு வந்து அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியாது மேடம். ரொம்ப பாசமாக இருப்பாங்க சொல்கிற? பாசமாலாம் இருப்பாங்க, பேசுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. என்னால இப்போ இப்படி இது மாதிரி வேற யாருன்னா சொல்லு அப்படின்றாங்களாம். நீ எவ்வளோ நாளைக்கு வீட்டில் இருக்கிறியோ இரு, வேற எந்த பையன்னா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. அவனை விட்டுரு, பேசியிருந்தாலும் பரவாயில்ல, பழகிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது மேடம். அதுக்கப்புறம் நான் இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லை மேடம். இவ்வளோ தூரம் அவங்கள விட்டு கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிற பையன்னா கூட பரவாயில்ல மேடம். சரி வேற லைஃப் அதுக்கு போயிடுவான். காதல்னா இதுதான். உங்கள் பேருமா? சரி. இவங்க அம்மா இல்லையா? சொல்லாமல் வந்துட்டாலாமா? ஆமாம். உங்களுக்கு தெரியும் இல்லை அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க கோவில்லன்னு? கல்யாணம்லாம் பண்ணலை, ஏதோ மஞ்சள் கவர் போட்டுருந்துச்சு. அதுக்கு நாங்கள் நன்றோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க அவளை? அடிக்கலையே, போய் சொன்னால் ஓதிப்பா அப்படி அடிக்கலாம் இல்லை. நான் தான் அதான் போயிட்டேன், அப்போ தெரியாது போயிட்டால, அப்போ போய் இட்டுன்னு வந்துட்டோம். அவங்க அப்பாவுக்கு தெரியாது, பையங்கிறான். நான் வந்து 2 பொண்ணு, ஒரு பொண்ணு போயிடுச்சு, உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எல்லாருக்கும் தெரிகிற மாரி பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் அவள் ஓடி வந்தா? அதான் இட்டுன்னு போய் அவங்க அப்பாவுக்கு சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா இன்னும் 2 மாதம் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 3ஆம் மாதம் 10ஆம் தேதி இதுமாரி பண்ணிட்டா. அவங்க அப்பாவுக்கு சொன்னேன், சரி இருக்கட்டும் இரு, கொஞ்ச நாள் போட்டோம், நான் எல்லாம் துட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு அவங்களுக்கே கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ எதுக்கு அவசரப்பட்டு ஓடி வரா? அதான் இவளுக்கு பயம். மாப்பிள்ளை வீட்டுக்கார ஒருத்தர் வந்தாங்க, பொண்ணுன்னா 4 பேர் வருவாங்க தான் போவாங்க தான். எனக்கு தெரியாது, எங்கள் சித்தி பையன் ஒருத்தர் மாப்பிள்ளை இட்டுன்னு வந்தான், நான் சேருக்கு போயிட்டு இருந்தேன். என்னன்னா பல நேரத்தில் இருக்குதுப்பா, போய் பார்க்கறதா பாருவான்னு சொன்னாதான். அதான் இப்போ பிரச்சனை. நான் இவங்க கிட்ட பேசுறது தெரியும் மேடம். அப்புறம் பல நேரத்தில் இருக்குது. எனக்கு தெரியுமா வந்தது, நான் இருந்தேனா? எனக்கு தெரியாது. எங்கள் பையன்கிட்ட செல்லில் கொடுத்து பேசினாங்க. சரி நான் இல்லைப்பா, நான் வெளியில் இருக்கிறேன், எங்கள் பொண்ணு பல நேரத்தில் இருக்குன்னு தான் சொன்னேன். அதை வேறு எதுவுமே பண்ணல. இல்லை அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்கள் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தயார் தான்? அதான் நாங்கள் எங்கள் சம்பளத்தோடு தான் கொடுப்பேன்னு சொல்கிறேன் நான். யார் சம்பளத்தோட? எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் வீட்டுக்காரர் எங்க வந்துக்கிறாங்க.
உங்கள் பேர் ஜேம்ஸ் என்ன வேலை செய்கிறீங்க? வாட்ச்மேன். இந்த பொண்ணுக்கு அவருக்கு பழக்கம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு உங்கள் ஒய்ஃப் சொல்லலையா? சொன்னாங்க இது மாதிரி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. சரிப்பா, இது வரைக்கும் முழுமையாக எனக்கு தெரியாத விஷயம் என்ன நடந்தது. அவங்க 2 பேரும் 1 வருஷமாக பழகிட்டு இருக்காங்களாம். ரொம்ப பாசமாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணியிருக்காங்க கோயிலில் போய். என்ன பண்ணலாம் சொல்லுங்கம்மா. நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. எங்கள் ஊரில் இட்டும் போய் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்போ? 2 பொண்ணு, ஒரு பொண்ணு போயிடுச்சு. அதனால் இவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. 6 வருஷம் ஆகுது. இவளும் போயிட்டா எங்களுக்கு அசிங்கமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பையங்கிறான். ஆனால் எப்பயே சொல்லிட்டு அவளுக்கு உன்னை கட்டி கொடுக்குறேன். ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கீங்க? உன் மனசில் இருக்கிறது சொல்லுங்கள். ம், உங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லையா? ம், நீங்கள் சொன்னால் தான் நான் அவள்கிட்ட பேச முடியும். சொல்லுங்கள். எனக்கு நான் அந்த பையனை வந்து ஒரு குறை இருக்கிறவராக பார்க்கவே இல்லை. அது ஒரு மாற்றுத்திறனாளி தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு பெத்தவங்களா அவங்களுக்கு கவலை இருக்கும் இல்லையா? நம்ம இங்கே உட்காந்து ஈஸியாக சொல்லிடலாம், பெரிய ஃபிலாசபிக்கலாலாம் பேசலாம், புரியுறதுங்களா? நாளைக்கு நீங்கள் ஒரு அப்பா ஆகும்போது அதோட கஷ்டம் தெரியும், ஒரு தாய் ஆகும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். நம்ம பசங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருந்ததை விட வசதியாக பசங்க இருக்கணும், வாழணும், அப்படி தானே அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறதுல தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. புரியுறதுங்களா? எதிராளி மாதிரி உட்காந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்காமல் உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுறதும்மா. அவங்க கஷ்டம் புரியுதாம்மா உனக்கு? புரியுதுங்க மேடம். ஆ, நீங்கள் எங்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறது வருத்தத்தை ஓப்பனாக சொன்னாதான் நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். இல்லை உங்கள் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கா நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இப்போ எதுவுமே சொல்லாதே வந்துட்டோம். நான் திட்டினா பேசினா சரி நம்மளுக்கு கட்டி கொடுக்கலன்னு சொல்லி வந்திருக்கலாம். நாங்கள் எதுவுமே சொல்லலை. இவன் என் ஒரு நீங்கள் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டிங்களா? பேச விடலையா? அதான் சொன்னேன், அசிங்கமாக நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ அசிங்கமாக இந்த மாதிரிலாம் பேசாத கொள்ளாத. இப்போ நம்மளோட கேவலமாக்குறாங்க, நம்மளுக்கு கேலி பண்ணுவாங்க. நம்ம ஒரு பொண்ணு இருந்துச்சு இப்படி போயிடுச்சு, இந்த பொண்ணும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். மற்றவங்க பேசுகிறத பற்றி ஏமா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு உங்கள் பசங்களோட சந்தோஷம் தானே முக்கியம் இல்லையா? இப்போ அதுக்காகத்தானே ஒரு வாயை மூட முடியுமாம்மா? அதுக்காகத்தானே இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கணும்ல. அவன் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சிருந்துருக்கணும்ல. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து. அதுக்கு தான் நானும் அவங்க அப்பாவுக்கு சொல்கிறேம்மான்னு சொன்னேன்ல, அவங்க அப்பாவுக்கும் சொல்லிக்கிறேன். சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும் இரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் அப்போ? அதான் இப்போ 3ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் தெரியும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னே தெரியாது, எனக்கும் அதுக்கு முன்னே தெரியாது. இப்போ என்ன முடிவில் இருக்கீங்க? அமுச்சு விட்ருங்க வீட்டுக்கு, நாங்கள் பொறுமையாக பண்ணுறோம். நீங்கள் கல்யாணம் பண்ணி எப்போ பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சொல்ல பேசி முடிவு பண்ணுவோம். அவங்களை வர சொல்லுமா பொண்ணுக்காக நினைக்கி அதான் சொன்னேன் அவங்க அண்ணங்கிட்ட. நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணி கொடுக்க வைக்கிறேன் மாட்டாங்க மேடம். அன்றைக்கி சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோ ஃபோன் பண்ணல, எடுக்கலை. நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லுங்கள். ஒரு வாரத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி அவளை வச்சுருந்தீங்க இந்த 6 மாதம்னு எனக்கு தெரியாது. எத்தனை மாதம் ஆச்சுமா? 3 மாதம் ஆச்சா? 3 மாசம். 3 மாதம்னு தெரியாது. அவளுக்கு தைரியம் இருக்கா பாருங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நல்லா இருக்கிறத பசங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. குடிப்பழக்கம் அது இதுன்னு. இந்த பையன் நல்ல பையனாக தெரியறான். உங்கள் பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக கடை வச்சுருக்கான். டெய்லரிங் பண்ணி தான் சம்பாதிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. உங்கள் பொண்ணு மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காரு. அதான் மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் மேடம் நாங்கள் ஊர்லிட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவனுக்கே கொடுக்குறேன்னு தான் நான் அன்றைக்கே கூட சொன்னேன். 1 வருஷம் இல்லை 6 மாதம் போது நான் அவனுக்கு கொடுக்குறேன் தான் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லி வச்சுக்கிறேன். உங்கள் பொண்ணு வராளா கேளுங்க. எங்கள் பையன் ஒரு பையங்கிறான், 2 பொண்ணு. ஏற்கனவே இவளுக்கு சின்ன பொண்ணு போயிடுச்சு, இவளும் போயிட்டு எங்களுக்கு அசிங்கமாகல. நல்ல நகை பண்ணணும், நல்லா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது மேடம். ஆனால் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் அவனுக்கு கொடுக்கலன்னு. அதுக்கு உனக்கு நீ கேட்குற பொருள் எடுத்து கொடுக்குற, நீ கேட்குற நகைலாம் வாங்கி தர. எல்லா அப்பா அம்மாவும் நல்ல பையனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க மேடம். அவருக்கு எந்த குறைச்சலும் இல்லைம்மா. அது அவங்களுக்கு அதுதான் குறையே. இப்போ வரவங்க என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க?
அவங்க 1000 சொல்லிட்டோம். நான் தான் சொல்லிட்டேன். அப்படிதான் சொல்லுவாங்க மேடம். அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேம்மா, அவனுக்கு தான் கட்டி கொடுன்னு நான் சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க அப்பங்கிட்டையும். தைரியம் இருக்காமா? போறியா? நாங்கள் மனசாட்சிக்கு நிம்மதியாக நான் கட்டி வைக்கிறேம்மான்னு தான் சொல்கிறேம்மா. அவர் பேசுறதே இல்லை. அதான் 3 மாதம் அனுப்பிச்சுடுமா? இப்போ இவர் எப்படி நடந்து வந்தாரா? எப்படி வந்தாருங்க? நான் இது வரையும் தெரியாது அவரை பற்றி. ஏன் ஏன் அப்படி பேசுகிறீங்க? நடக்கலைன்னு சொன்னாங்க. அவங்க பார்க்கல இது பார்க்கல இது வரையும். அதான் கேட்குறேன். இன்னைக்கு தான் பார்த்தது. ஆமாம், அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதை ஏற்றுக்க முடியணும். உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிட்டா அவரோட தான் வாழ்வேன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நாங்கள் எவ்வளோ நாளாக போகிறோம் வரோம் அந்த ஊருக்கு, நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் மாமியாருக்கு அண்ணன் பையங்கிறாங்கன்னு போவோம் வருவோம். ஆனால் இந்தமாரி ஆன பிறகு தான் இந்த 3 மாதம் ஆச்சு. அதான் 3ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் பார்த்தனே. நேரில் பார்க்கவே இல்லை இதெல்லாம். சரி, நான் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ். மேடம் ஊர்லேயே வச்சு பண்ணுறோம். உங்கள் பொண்ணு வந்த கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வரேம்மா. வரல. நான் பண்ணி வைக்கிறேம்மா. நீங்களே பண்ணி வச்சிருங்க மேடம். அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் நீங்கள் இங்கே பண்ணிவிடுங்க. அவங்க என்னைக்கு வந்து திருப்பி கல்யாணம் பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். வாரம் வாரம் இவங்க வீட்டில் போய் டார்ச்சர் பண்ணுறாங்களா மேடம்? யார் பண்ணது? போன வாரம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நல்லா ஒழுங்கா அந்த பொண்ணு வாய்க்கு கேட்டாங்களா மேடம்? எங்கள் அம்மாவை அவ்வளோ இதாக பேசி யார் நான் சரி இவங்களுக்காக பொறுத்துக்கணும் எல்லாமே. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. நீங்கள் தான் மிரட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் ஏன் மிரட்ட மிரட்டுறாங்க. போகிறோம்? அவர் கம்மியாக இருந்தால் போதும் எங்களுக்கு. எங்கள் அண்ணனுக்கு அவன் உடம்பு எப்படி சரியில்லை. வார பாக்குறான் அந்த ஊர்ல, எங்களுக்கு அசிங்கமாகுதே அப்படின்னு. இவன் நான் சாவ வச்சிருவேன் நான். அன்னைக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க, எல்லாமே பண்ணது அவங்க தான். உங்க அப்பா கிட்டலாம் சொல்லாதானே வேற சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 3 டைம் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட, பொண்ணு பார்க்க வராங்க வாப்பா வாப்பான்னு. அவங்களே சொன்னாங்க அன்றைக்கி இட்டுன்னு போகும்போதும் 7 மாதமாக தெரியும் எனக்கு இவங்க பேசுகிறதுன்ட்டு. இப்போ தெரியாதுன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் போய் சொல்லி அவளை இட்டுட்டு போகவே முடியாது. பொய்லாம் சொல்லம்மா, பொய்லாம் சொல்ல இல்லை. நான் பண்ணி வைக்கிறது உண்மை தான். நான் பண்ணி வச்சிடறேன். அதை சொல்கிறது இல்லை, நான் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுது. நான் பண்ணி வைக்கிறேம்மா. வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது அதுதான் எனக்கு என்ன இதுக்கு மேலே என்னுடைய வயசு இதுக்கு மேலே முடியிரு காட்டும் எங்களுதெல்லாம். இதுக்கு மேலே தான் அது இருக்க போகுது. நான் பண்ணி வச்சிடறேன் அதுதான். அவங்க எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம் மேடம். நான் சேர்த்துட்டான்னு கூட நினச்சிக்கிட்டோம். என்னை விட்டுட்டு இருந்தால் போயிட சொல்லுங்க மேடம். கொடுக்கலாம் மாட்டாங்க மேடம். ஆனால் திருப்பிலாம் ஏற்கனவே இது 2வது டைம் அளவுக்கு பேசுறது. நான் போயிட்டுமா மேடம்? அப்பா நான் இப்போ போயிட்டு பண்ணி வைக்கிறேன். 3 மாதத்துக்குள்ள பண்ணி வச்சுறேன். கூட அனுப்பிச்சி விடுங்க. சரி, அதுக்கு நான் பண்ணிங்கன்னா என்ன? எங்களுக்கு நகைலாம் எதுவும் வேணாம் மேடம். நான் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா சம்பாதிக்க முடியும் மேடம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எங்கள் பெரியம்மா பையனை சொல்கிறாங்க மேடம். அன்றைக்கி வந்து இவங்க வீட்டால் வந்து கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போனவங்களே போன வாரம் சொல்கிறாங்க, பெரியம்மா ஒரு நல்ல பையனை இருந்தால் பாருங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்யாணம் ஆகாதே இருக்குது அப்படின்னு யார் சொல்லிட்டா? சோமான சொல்லிச்சு. சொல்லுமா இப்போ நான் உனக்கு என்ன? நான் சொன்னால் தான் அது கதை. நான் சொன்னேன் யாருக்கிட்டனா? இல்லை உங்கள் அப்பா சொன்னாங்களா? நீங்களா போய் என் பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்ல வைங்களா? அவங்கள்ட்ட சொல்ல வேணாங்க. எப்போ நான் பேசிக்கிறேம்மா. நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்களாமே அவங்க 2 பேருக்கும்? கிடையாது. ஆ அத்தாச்சி காட்டு சொல்லுங்க. அவங்க வீட்டில் தான் மேடம் இருந்தது, எழுதி கொடுத்துருந்தேன் பேப்பரு. அப்பாட்ட சொல்லாதே சொன்னீங்களா? நானே எங்கள் அத்தை பையன் நான் எங்கள் கிட்ட சொல்லுவேனான்றேன். சொன்னாங்க மேடம், உங்கள் அப்பா கிட்ட சொல்லாதே, நீ ஏன் அவசரப்பட்டு சொன்ன கேட்டாங்க மேடம். எது வந்தாலும் நாங்கள் எங்கள் கிட்ட சொல்லிவிடுங்க பண்ணி நாங்கள் ஏன் சொல்லுவோம் நாங்கள் சொல்கிறோம். அவங்ககிட்ட நான் பேசுறதே இல்லை, இப்போ சுத்தமாக பேசுறதே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுலேருந்து பேசுறது நாங்கள் எப்படி போய் பார்த்துருப்போம்? இவங்க வீட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போய் நீங்கள் தகராறு பண்ணுறீங்களா? யார் வீட்டு? அந்த பையன் வீட்டுக்கு போய் சர்டிஃபிகேட் கொடுக்க. சரி, எங்கள் அம்மாவை இவர் இல்லை. ஒரு நிமிஷம் அப்புறம் சொல்லுங்கள். என்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க அவங்க ஒன்று, அதுக்காக தான் போனாங்க. ஒன்று கேட்டோம். அவங்க ஒன்றுங்கிட்ட கூட கேட்கல. அவங்க ஒன்று காசு கேட்டு வர சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள வந்து சொல்லுங்கள். நீங்களே சொல்கிறீங்க அவங்க வரலன்றதால. அது அப்படிலாம் கிடையாது. அவங்கள ஒன்றும் கேட்டு பாருங்க. யாருமே வரலைங்க மேடம் அவங்க வீட்டிலேருந்து. அதெல்லாம் இங்கே யாருமே வரல, நாங்கள் 2 பேர் தான் வந்துருக்குறோம். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? கிடையாது. ஏன்? காரணம் சொல்லுங்கள். காரணம் நான் சொல்கிறேன். காரணம்னாக்கா அவங்க இது மாதிரி இது பண்ணுவோம். இது எதுவுமே தெரியாமலாம் இது எங்கள் மேலே போய் சொல்லிகிட்டே இருந்து நீங்கள் இது பண்ணும்போது நாங்கள் எப்படி அதை இஷ்டப்படுவோம்? என்னதுங்க? நாங்கள் எப்படி இஷ்டப்படுவோம் அவங்கள? ஏன்
நீங்களா கல்யாணம் பண்றீங்க? அவங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்க. நீங்க எதுக்கு இஷ்டப்படணும்? அப்போ எங்களோட இஷ்டம் இல்லைன்னு கேட்டீங்க நீங்கள் இல்ல நீங்க போய் தகராறு பண்ணிருக்கீங்களே, அதனால தகராறுனா- கேக்குறேன். அன்னைக்கு வந்து அடிச்சதே இவர் தான் மேடம் ஃபர்ஸ்ட். எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? 20,000 கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு. அவங்க இந்த- சரி. அவங்க கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க, மாசம் மாசம் வெட்டி கட்டினுக்கிறாங்க. அதுதான் நான் எங்களுக்கு அசல் வேணும் எங்களுக்கு. அவங்க கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த மாசம் கேட்டோம். கொடுத்துறேன்னு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. தப்பு இருக்கு. அதுல தப்பு இல்ல. அப்புறம் அதை அது விட்டுருங்க. காரணம் இதை வந்து காரணம் இது நீங்க வச்சு வந்து காரணம் எதுக்கு இது. அடிச்சீங்க அன்னைக்கு கல்யாணம் நீங்க தான் வந்து அடிச்சீங்க, நீங்க தான் வர வச்சீங்க. ஆமாம். ஆ. அப்படின்னா இந்த மாதிரி தெரியாமல் கூட்டின்னு வந்து இந்த மாதிரி கட்டியிருந்தாக்கா அப்படின்னா அன்னைக்கு போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு. நீங்க சொன்னீங்க அதுக்காக போகவே இல்ல. காசுக்காக தான் போனோம்னா? இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரு. இருங்கங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரு. அவன் சொல்றது வந்து இது ஃபர்ஸ்ட் மேட்ரு. இப்போ இது அன்னைக்கு சண்டை போட்டு சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தியா, அன்னைக்கு நடந்து இல்லை, இவங்க முதல்ல வந்தது. சரி, இப்ப அன்னைக்கு எதுக்கு நீங்க இப்ப சொன்னீங்க அடிச்சோம்? ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்த மேடம் இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 4 மாசம் 5 மாசமா இருக்கும். எப்போ? இந்த இது சொல்றாங்களா அந்த மேட்ரு. அது கல்யாணம் ஆன நைட்டு மேடம், இவர் தான் வந்து அடிச்சாரு ஃபர்ஸ்ட். அந்த கதை அன்னைக்கு அச்சான்னு சொன்னீங்க இல்லையா, அன்னைக்கு நடந்த காசு. எதுக்கு நீங்க போய் அடிச்சீங்க? அதான் மேடம் இவங்க இது எப்படி மாதிரி எனக்கு சொந்த- பண்ணிட்டு மேடம் இருங்க எதுக்கு அடிச்சீங்க? இவங்க தெரியாம இந்த மாதிரி இட்டுன்னு வந்து யாருக்குமே தெரியாம தாலி கட்டின்னு வந்துட்டாங்க. ம் இவங்க எங்களை தானே கேட்பாங்க. ம் உங்களை எதுக்கு கேட்கணும்? ஆமா எங்க அவங்களுக்கு வீட்டுல தான் போவா வருவா அதுக்குன்னு அதனால அவ அவங்க 24 வயசாச்சு அவளுக்கு. அவ மேஜர். அது அவருக்கு அவரா பொறுப்பு. அவர் வீட்டுக்கு போனா அப்படின்னு அவங்க அதுதான் அடிச்சாங்க. மேடம் நான் அன்னைக்கு கம்பெனி ஏடிஎம் வாங்கி வர போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேனே, அவங்க வீட்டுக்கு போறேன்னு கூட சொல்லிட்டு வரல. நீங்க எதுக்கு அவங்கள அடிக்கிறீங்க? அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களை எட்டி வச்சிருக்காங்க மேடம். அசிங்கமா திட்டினாரு மேடம், வாயில சொல்ல முடியாத வார்த்தைலாம் திட்டினாரு இவங்கள. அவங்க திட்டும்போது அவங்க சும்மா வந்திருப்பாங்க. நாங்க யாருமே திட்டல. 2 பேரும் தான் திட்டு அப்படியே இருப்பாங்க. வாய் வச்சுன்னு கம்மிட்டே இருந்தீங்க. யார் திட்டினது? அது யாருமே திட்டல, நானாக தான் திட்டினோம். சரி உங்க அக்கா உங்க தங்கச்சியும் உங்க அக்காவா அந்த மாதிரி யாருன்னா கூட்டின்னு போயிட்டு இருந்தாங்க. ஜாதகம் அப்போ அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. யாரெல்லாம் நீ கம்மிட்டு இருப்பாங்களா, அவங்க சித்தப்பா அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு இருக்கிறது போயிட்டு அவங்க ஒன்றும் வீடு பண்ண தான். முடியாது. அவங்க சொந்தக்கார எல்லாமே இருக்காங்க அங்கே. அப்போ அவங்க வந்து இது பண்ணுவோம்ல, நாங்கள் போய் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம். நீங்க நல்லா பேசுறீங்க, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க. அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, ஆமா அவங்க 2 பேசிக்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியாது. நீங்க வந்து தெரியும். ஜாதகம் பாத்திருக்கீங்க, கிடையாது. அப்பாட்ட சொல்ல வேண்டாம் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் கடைசியில கிடையாது. 2 பேரும் ஓடி போனப்ப ஆமா. பல்டி அடிச்சிட்டீங்க. ஆமா, அதான் உங்களை உண்மை. உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பல்டி அதெல்லாம் அடிச்சிட்டீங்க. அவங்களுக்கு அப்படிலாம் அசிங்கமா அதான் இருக்கும் உண்மை. மேடம். அப்படிலாம் கிடையாது. அதான் உண்மை. அப்படிலாம் அதான் எங்களை உண்மையே. காப்பாற்றணும்னு அவசியமே ஆ. கிடையாது. இவங்க ஒய்ஃப் தான் மேடம் நம்பர் வாங்கி முதல்லயே நீங்க கொடுத்தது. சொல்லிருக்கணும் அவங்க கிட்ட. அவள அத்தை அவங்க பையன் தெரிஞ்ச மாமா ஒண்ணு பையன் தானே. சொல்றீங்கல்ல, ஆமா. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இது சரியா படல மேடம், எனக்கு, நாங்க நீங்க தெரிஞ்ச முடிவு உடனே தான் பண்ணீங்க இன்ஃபார்ம் பண்றோம். சொல்லிருக்கணும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச உடனே தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்றோம். ஒண்ணும் கிடையாது. ஆ. நீங்க நல்ல சாமர்த்தியமா அப்படிலாம் பேசலன்னு கிடையாது. நினைச்சிட்டு எல்லாரையும் அப்படியே ஆஹா. அப்படி சமாளிச்சுட்டு கொண்டு சாமர்த்தியம்லாம் போறீங்க. கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு தெரியாதாமா இவங்க 2 அந்த பேரும் மாதிரி பேசிக்கிறது? பேசின்னு தெரிஞ்சிருந்தா நானே தெரியுமா, இது தெரியாதா? பண்ணுவேன். அவர்கிட்ட கேட்டு சபரிமலைக்கு பாருங்க, மாலை சொல்லுங்க. அவங்க போட்டு போய் சொல்லுவாங்க, ஜாதகம் சொல்லுவாங்க. பார்க்க. தெரியுமே. அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ என்னம்மா நடந்தது? யார் உனக்கு நம்பர் கொடுத்தது? இவங்க பொண்டாட்டி தான் மேடம் இவங்க ஃபோன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இவங்க கிட்ட, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளே எப்படி பேசிக்கலாம். இப்போ அவங்க வராதனால அவங்க சொல்லலாமா? அப்படிலாம் இல்லைங்க மேடம், ஜாதகம் பார்த்தாங்க, அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி யாரு கொடுத்தாங்க. ஜாதகம் பார்த்தாங்க? இவர் வந்தாரு என் கூட, நாங்க 2 பேர் தான் போனோமே, வேற யாருமே இல்ல. எங்க போனீங்க? மாலை போட்டுன்னு போனாரு. இருங்க, எங்க போனீங்க? ஜாதகம் பார்க்க நான் போற வழியிலே ஊருக்கு அந்த போனேன். நான் சண்டே அந்த மாதிரி மாலை டைம்ல போட்டுன்னு போவேன், நான் இது பண்ணாக்க நான் அந்த இது அனுபவிச்சுக்கணும். எங்க போனீங்க? மாலை போட்டுன்னு இருக்கேன் இல்லையா? ஜாதகம் பார்க்க ஒரு இவரு உங்க ஜாதகம் எங்க இருந்து கிடைச்சது? பேர் பொருத்த மட்டும் பேர் சொன்னோம், இவங்க பேர் ஜாதகம் சொன்னோம். யாரெல்லாம் போனீங்க? 2 பேர் தான், வேற யாருமே வரல. நாங்கள் போவே இல்லை மேடம். எந்த கோயில்மா? அது கோயில் இல்ல, கடை ஒரு மாதிரி படவட்டம்மா ஐயர்ல. கோயில் இருக்கும், அதுக்கு நீங்க எதிரில் ஏன் பேசுறீங்க? படவெட்டம்மன் கோயில் எதிர்க்கு தான் மேடம். ஏற்கனவே இவங்க போயிட்டு பார்த்துட்டாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்களே, சரி அவங்களே பார்க்க சொல்லு, அப்புறம் பேர் பொறுத்து சரியில்லைன்னு வேற சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் அந்த மாதிரி போவே அப்ப இவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும் மேடம். அவங்களுக்கு அசிங்கமா இருக்குமா நாங்க கல்யாணம் பண்ணிக்கினா இது மாதிரி பையனை கட்டி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொன்னாங்க அது? எப்பவுமே சொல்லிருக்காங்க மேடம். நிறைய அப்புறம் எதுக்கு ஒண்ணு ஜாதகம் பார்க்க கூட்டிட்டு போறாங்க? எப்படி கூட்டின்னு போவாங்க? ஃபர்ஸ்ட்ல ஜாதகம் பார்த்துட்டு இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அன்னைக்கு கூட கோயில்ல தான் மேடம் கயிறை கூட கழட்டி போட்டாங்க. இவர் வந்தாரு, ஆனா ஊர்ல யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிச்சு கூட்டின்னு போகும்போது இவங்க வந்து அடிக்கும் போது, இவங்க ஒய்ஃப் வந்து அடிக்கும் போது எல்லாம் ஊர் ஜனமே பார்த்தாங்க மேடம். நான் சொல்றது அது இல்லம்மா, இவர் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போனாரு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. அப்ப ஜாதகம் நீங்க first 2 பேரும் பழகிட்டு இருக்கிறது, பேசுறது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். தெரியும் மேடம். இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியுமே.
நான் அதுக்கு இப்படி முன்னாடி சொல்லல. சொல்லல. அந்த மாதிரி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் எந்த கோயில் நான் கருப்பூரம் கொஞ்சம் சாமிக்கு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் ஊத்துறேன். நான் அப்புறம் நான் சாமியை ஒத்துக்கிறேன். சும்மா விடுங்களேன். கண்டிப்பா எதுக்கு சத்தியம் சாமியை விடாது. சும்மா தொல்லை பண்றீங்க? இல்ல அது விடாது. அந்த அவன் பாவம் வந்து என் பாவம் வந்து இப்ப அதெல்லாம் விடுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ பண்ணலையோ அதெல்லாம் விடுங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. புரியுதுங்களா? இதுல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்களை அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ தப்பா பேசுறதுக்கோ. நீங்க காசு கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது பேசிங்க. அதுதான் நாங்க அது அதான் வேற. இன்னைக்கு இதே அதிகமா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நாங்க மிஸ் தேவையில்லாம அவங்க வீட்டுல போய் கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, இந்த வேலை அவங்களே வச்சு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நடந்து வச்சுங்களா. அதுக்கடுத்து அவங்க அவனை எவனே நான் என்னன்னு கேட்க தெரியாது, அவளே என்னன்னு கேட்க 3 வாரத்துல கொன்றுவேன்னு சொன்னீங்களாமே. எப்போது சர்டிபிகேட் எப்படி வாங்குறேன் பாரு. சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறேன்னு சண்டே நீங்க எதுக்கு சர்டிபிகேட் வாங்குறீங்க? அது அவ சர்டிபிகேட். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சர்டிபிகேட் வாங்க? இது வந்து ஏன்னா இவங்க என்ன கேட்பாங்க ஹலோ இங்க வந்து தானே எக்ஸ்கியூஸ் மீ, கேட்பாங்க. நீங்க என்ன கார்டியனா? நானும் அதை கேட்கவே இல்லை. நீங்க கார்டியனாங்க? நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு அவ சர்டிபிகேட் நீங்க வாங்குறீங்க? நான் தான் சொன்னேன் காசு வாங்க தான் போயிருந்தது. அன்னைக்கு அதான் கேட்டது மேட்டர். நீங்க எதுக்கு அவ சர்டிபிகேட் கேட்கல. வாங்குறீங்க? நான் கேட்கல. இப்ப சொன்னீங்க இப்போ சர்டிபிகேட். இவங்க சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ சும்மா வாயில வந்தபடி பேசுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. வாயில வந்து போய் ரெடி பேசிடுவாங்க. அப்புறம்? அன்னைக்கு போய் நான் தான் போய் இது பண்ணேன். அவ சர்டிபிகேட் அவன் எங்க வேணுமோ அங்க வச்சுப்பா. அந்த மாதிரி மிரட்டிட்டு எல்லாம் இருக்க கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுது மேடம், சொல்லுங்க. உங்க வீரத்தை இவர்கிட்ட காமிக்காதீங்க. அப்படி காட்டுறேன் நாங்க எப்பயே காட்டணும் மேடம். அதுவும் அவங்க கிட்ட போய் நாங்க முயற்சி அவர்கிட்ட காட்டலாமா? காமிக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்கள அவங்க விட்டுடுங்க. காட்டுமா? அவங்க அப்பா அம்மா ஆச்சு, அவங்களாச்சு, அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நாங்க அப்படி வேற காட்டணும். எப்போ ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி காட்டிருக்கோம். நாங்க அது அவங்க போய் காட்டுவோமா? உங்க தம்பி எப்படி? நல்ல பையன் தான். அதை பற்றினா டைலர் வேலை செய்கிறான். என்கிட்ட எங்கள் வீட்டில் தான் சொல்லியிருந்தான் இந்த மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. சரி பிடிச்சிருந்தா பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரில, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தானா. கல்யாணம் பண்ணிட்டு வந்து யாரோ அடிச்சு இட்டுன்னு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி நான் போய் கேட்குறேன்னா இவன் வேணான்னு சொல்லிட்டான். நானும் அதுக்கப்புறம் கேட்கல, எதுவும் போயிட்டு வந்துட்டு. யார் அடிச்சது? இவர் பொண்ணு கேட்க வர டைமில் கேட்டோம்னு வச்சுக்க, அவங்க ஊரில் இருக்கிறாங்க யாருமே இவங்க ஊரில் இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க எங்கன்னா. அப்போ நாங்கள் எப்படி போய் யார் அடிச்சாங்க உங்களை? இவங்களோட ஒய்ஃப் வந்து எட்டி வச்சாங்க மேடம் காலில். அவனுக்கு கால் இல்லைன்ட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. அதான்டா ஃபஸ்ட்டு இது விஷயம் தெரியணுன்றதுக்காகவே இவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டில் சொல்ல சொன்னேன். ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு அவர் எதனா பிரச்சனை பண்ண போகிறாங்க, நான் அவங்க வீட்டுக்கு வந்து போகிறேன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உடனே எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கு அவருக்கு பொறுப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது. பொறுப்பு இல்லை மேடம். அவங்க வீட்டுக்கு போனாங்கங்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு உங்களுக்கு இல்ல. எதிராகவும் பேச முடியாது. அன்னைக்கு விட்டார். இது அதே உங்க மாதிரி லைஃப், உங்க ஆமா. விருப்பம். அவர் அதே அதுக்குள்ள மாதிரி நீங்க விட்டுருங்கன்னு இழுக்க சொல்கிறேன். கூடாது. அதான் அதே மாதிரி அவங்க யாரும் விட்டுருங்கன்னு இல்லை சொல்கிறேன். மேடம். என் ஒய்ஃபுக்கு சொன்ன தாய் பிள்ளைங்க தான் அவங்க. இருக்கட்டும் தம்பி, நான் என்ன புரியுதுங்களா? அவங்க சொல்றேன், அடிச்சாங்க நீங்க வன்முறையில எல்லாம் போய் ஈடுபடக்கூடாது. நாங்க வன்முறை அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பையனை போய் நீங்க காலால இல்ல, மிதிச்சு இல்ல. உதைச்சு எல்லாம் பண்றது ரொம்ப நாங்க எதுவும் தப்புங்க. பண்ண கேளுங்க. நாங்க எதுவும் அவன் அப்படி அவர் இருக்கான்னு சொன்னார், தெரிஞ்சுக்கா. வந்த உடனே சொன்னாரு நீங்க தான் கொன்றுவேன்னு மிரட்டுறீங்களாமே. உன்னை தானே கேட்டேன். சொன்னேன்ல, இப்போ சர்டிஃபிகேட் 3 வாரத்தில் இது கொடுங்க. எப்போ அவங்க எப்போ மேட்டர் கேட்டுங்கிறாங்க, நீ எப்போ மேட்டர் சொல்லி ஏதோ ஒரு அதுக்கப்புறம் நான் matter. வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வரத்துக்குள்ள matter. அப்போ 10ஆம் தேதி அம்மா வீட்டுக்கு வந்தானே சொல்கிறாங்க, ம். இந்த மாதிரி அப்படி இல்லை கொண்டுடுவேன், மேடம். அவன் அன்னைக்கு கூட சாவச்சிருவான், இடையில அவங்களோட கூட இப்ப இருக்கக்கூடாது, சண்டை ஊரில் ஆச்சு. இருக்கக்கூடாது. இவங்க கிட்ட நம்ம அப்படி. இவங்ககிட்ட ஏதாச்சும் பேசிருக்கோம்னு கேளுங்க. அவர் இப்போ கொன்றுவேன்னு கிட்ட. சொன்னீங்களாமே. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிறாங்க மேடம். அம்மா என்ன சொன்னாங்க, என்ன நாங்க என்ன சொன்னோன்றது அவங்களுக்கு தானே தெரியும். இவங்க அம்மா இவங்ககிட்ட சொன்னதோட இது வரைக்கும் ஊரில் நம்ம இருக்கிறவங்க பேசுனதே என்கிட்ட கிடையாது. சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்கன்றது. புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க, அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு அந்த பையன் அவங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, அதுக்கு எதுக்கு என்ன நீங்க கேக்குறீங்க? நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அப்ப எதுக்கு என்ன ஏற்கனவே யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு லைஃப்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல நம்மளால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நம்ம பண்ணுவோம், இல்லையா ஒதுங்கிப்போம். அவங்களுக்கு நான் இன்னும் கஷ்டத்தை அதுதான் நான் கொடுக்க கூடாது. ஒதுங்கிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பையனை போய் அடிக்கிறது உதைக்கிறது அது மட்டும் ரொம்ப மேடம். தப்பு. அது தப்பு மேடம், கொன்றுவேன் சொல்றது. சொல்றது அதெல்லாம் தப்பு. நான் தப்பு. இது வரைக்கும் அவங்க பார்த்து ஏதாவது அவங்க சொன்னதைதாங்க நான் இப்போ சொல்றேன். இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ எப்பாச்சும் அவனை எதிர்க்க அவனை போய் கேட்டு நான் இந்த மாதிரி பண்ணி அது நல்லா உங்க வைஃப் அடிக்கலையா அவங்கள? என் எதிர்க்கு கூட அடிக்கல. அவங்க வராது. அடிச்சாங்களா இல்லையா? கேட்டுங்க, நான் வராதுக்கு முன்னே அது நான் வேலையில இருந்து போறது முன்னே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சும்மா கேளுங்க, நான் வேலையில தான் சரி. அப்ப உங்க இருக்கிறேன். வைஃப்ட்ட போய் சொல்லுங்க அடிக்க கூடாது. அது நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அவனே நீ அடிக்கிறேன் அடித்துன்னா அவ்வளவுதான் அடிக்கணும், அவ்வளவுதான் இது பண்ணி கேட்கணும். நீ அவன் அடிக்காத, அவன் எப்படிக்கிறான் அவன். நான் போய் கேட்குறேன், இவன் வேணான்னு சொல்லிட்டான். அதனால தான் நாங்கள் போகல. இல்ல, எங்களுக்கும் அந்த அறிவு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவனை போய் அடிச்சாங்க அப்படின்னு தான் நீ வேணாம் அப்படின்னு. நான் அவன் போனே திட்டு அது மட்டும் இல்ல, இவர் மிரட்டி இருக்காரு, கொன்றுவேன்னு மிரட்டி இருக்காரு. அதெல்லாம் அதனால தான் கிடையாது. இவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி இது நேரம் தானே இருக்கிறோம்.
எப்போச்சும் அவனை தனியாக இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி வீட்டை கேட்டு வீராப்பா பேசலாம், இது வீணாப்பு ஆனா அந்த கிடையாது. செயல்ல இருக்கணும். இது வீணாப்பு கிடையாது அது. மேடம். சரிங்களா வெங்கடேஷ், லெட் இஸ் நாட் வேஸ்ட் டைம். இல்லை நீங்கள் கேட்கறது டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே தயவு செஞ்சு நான் உங்களை மிரட்டிட்டு இருக்காதீங்க. மறுபடியும் அவங்க சர்டிபிகேட் அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க, அதுல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, கிளம்புங்க. நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்மா. அந்த பொண்ணு வந்தா கூட்டிட்டு போங்க. என்னம்மா வரலப்பா. நல்லா தான் பார்த்துக்கலாம் விடுங்க. எல்லாரும் பார்த்துக்காங்க, யாரும் சொல்லலை. நான் கௌரவமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுதான். ஏன் வீட்டில் பண்ண கொடுக்க மாட்டாங்க. அதான் என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போதான் வந்துட்டோம், இதுவாயிடுச்சு. அப்புறம் என்ன? என் ஏற்கனவே எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். சரி ஒரு பொண்ணு ஏற்கனவே சின்ன பொண்ணு போயிடுச்சு. அதுக்கு அசிங்கப்பட்டுனா 6 வருஷம் ஆச்சு, அவங்க கல்பாங்க போயிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த பொண்ணு அதுமாரி பண்ணிட்டு இப்படி அதுக்காக நாங்கள் எல்லோரும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், அதுதான். ஏற்கனவே இட்டு போகும்போது அதுமாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன், பெரிய குட்டிக்கிட்டு. சரி இவங்ககிட்டே கல்யாணம் பண்ணி தரேன்றீங்க. ஆமாம், அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் சொல்லிட்டு கட்டி கொடுக்குறேன்பா. சரி விட்டுருமா. நான் பார்த்துக்கிறேன் மேடம். பையன் காலேஜ் படிக்கிறான், பொண்ணு சின்ன சின்ன பொண்ணு போயிடுச்சு, நீ போகாத. திடீர்னு போயிடுச்சு. நாங்கள் சொல்லின்னு தான் ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிறாங்க அப்பங்கிட்ட. திடீர்னு நேற்று கொடுக்க போயிட்டுன்னா மாட்டாங்க என்ன மேடம். ஏற்கனவே பண்ணுறது? நடத்துன்னு சொன்னாங்க, நீ யாருக்கிட்ட பேசி பழகி மாசமா இருந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்களே. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. இந்த எங்க பொண்ணு பெரியம்மா இல்லை, பொண்ணு அது மாதிரி இருக்கு மேடம், அந்த பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு நீ தான் சரி சொன்னீங்க. உனக்கு ரெஜிஸ்டர் பண்றோம் இப்போ. அப்புறம் உங்க அப்பா அம்மா கூட போறியா? போக மாட்டேன் மேடம். மேடம் இவர் தான் சொன்னாலாம், இந்த போனேன் நான் அவங்ககிட்ட, இந்தமாரி கால் ஊனமாகுது, எங்கள் பெரியம்மா போனை கொடுக்கலான்னு சொன்னலாம் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஊனமே கிடையாது. நான் ஊனன்னு நீங்க சொல்றேன். சொல்றீங்க பாருங்க, அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோ, அதுதான் ஊனம். அதான் சொல்லிட்டு நான் அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் நினைக்காத, அவங்க இஷ்டப்படி நடக்கட்டும் நான் எப்போயே சொல்லிட்டேன் அவங்க அப்பங்கிட்ட. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். தாராளமா பண்ணுங்க. அதான் நான் இப்போ அதான் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன். சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்களே. பண்ண மாட்டாங்க மேடம். பண்ணி வைக்கிறேன் சும்மா மேடம். மேடம் இப்பவே இப்படி மிரட்டுவாங்க மேடம். சரி இங்க பண்ணிடலாமா? இங்கே கூட பண்ணி வைக்கிறோம். ம் ம் என்ன பண்ணிடலாமா? இங்கே என்னைக்கு சொல்கிறீங்களா அன்றைக்கி பண்ணி வைக்கிறேன். நீங்க வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்போ பண்ணிடலாம். இப்போ 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 முடியாது. ஊர்லலாம் வரணும். சும்மா மேடம், அதெல்லாம் சும்மா இட்டுன்னு போய் ஆகணும். அன்றைக்கி இட்டுன்னு போறதுக்கு தான் அப்படி பண்றாங்களே. அன்றைக்கி அப்படி தான் பண்ணிட்டுன்னு போனாங்களே. நகையெல்லாம் ஒண்ணும் எனக்கு எதுவுமே இல்லை, வேணாம் அதெல்லாம் மேடம். எதுவுமே விட்டுற சொல்லலை. சொல்லுங்க மேடம். அவங்க விட்டுற அப்பாவுக்கு சொல்லுங்க. சொல்லி தான் எதுவுமே செய்யணும் வேணாம் நான் சொன்னேன் மேடம் அன்றைக்கி கூட. உங்க அப்பா அம்மா உன்னை இவ்வளோ நாள் பெத்து அப்பா அம்மா தான் வளர்த்துனவங்க. மேடம், அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மேடம். நீ ஒரு விஷயம் பண்ண, உங்க அப்பா அம்மா பக்கத்துல போய் உட்காந்து அவங்களுக்கு என்ன மனசுல இருக்குன்னு கேளு போ. பெத்தவங்களோட அனுகிரகம் இல்லாம கஷ்டமா? பெத்து வளர்த்தவங்க எல்லாம் உன்ன உங்க அப்பாட்ட பேசு. உனக்கு உங்க அப்பா பத்தி அவ்வளோ பெருமையா பேசினால சொன்னதானே? ஆமா என்ன ஏற்கனவே கேட்டுதுமே என்னடா, நீங்க உங்க கொஞ்ச பொண்ணு நாள் போட்டேன் இருமான்னு சொன்னேன். அவன் ஏன் அப்படி பயப்படுறான்னு கேட்டு பாருங்களேன். ஏன் பயப்படுறான்? கேட்டு பாருங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். ஏன் கொடுக்காத போகிறேன்? நான் தான் சொல்லிட்டேன், அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி அவள் இஷ்டப்படி விட்டுரு, ஏதோ லாபம் நஷ்டம் அவள் தான் அனுபவிக்கிறேன், நம்மள அனுபவிப்போம் நான் சொல்லிட்டேன். உங்க அப்பாட்ட பேசு. ஆமா தம்பி நீ வாப்பா ஒரு நாளைக்கா. சரி எங்க ஒரு ஊருக்கு வா, நீ வா, நான் வரேன். கல்பாக்கத்துலேருந்து நான் வரேன், நீ ஃபோன் பண்ணு, நான் முடிவு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுறது உண்மை மிச்சம் பண்ணி வச்சு. அவனுக்கே கொடுக்குறோமா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு இது மாற்றமே கிடையாது. நான் அன்றைக்கே தான் சொன்னேன். நம்பிக்கை இல்லை மேடம். ஏன்னா அன்றைக்கி இப்படி தான் சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. அன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு தெரியாதுப்பா, நீ சொன்னா பேசாத. அன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு தெரியாது. இன்னும் அந்த விஷயம் எனக்கு தெரியாது. இது மாதிரி போனது அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னேன். தெரியாது. அதுக்கு தான் சரி இரு ஒரு 2 மாதம் போட்டோம். கொடுக்க மாட்டாங்க மேடம். கொடுக்க மாட்டாங்க. நீயே முடிவு பண்ணினா யாருக்கு மாசிங்க இதா? முன்னே இப்படிதான் மேடம் சொன்னாங்க. கொடுக்க அவங்க மாட்டாங்க அப்பாவுக்கு மேடம். தெரியாதுமா, நான் நான் இப்போ வரல. கொடுக்குறேன்னு நடந்த சம்பவம் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேங்க. ஆ. இப்போ நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மேடம் கட்டி கொடுக்குறேன் மேடம். அவளுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போங்க, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. எங்களுக்கு சந்தோஷம்தான். பெற்றவங்களை வேதனைப்படுத்திட்டு எது பண்ணறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு பசங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கூட எல்லாம் பண்ண என்ன விடவே மாட்டாங்க விட madam. மாட்டோமா? நான் தான் தைரியம் சொல்லிட்டேன்ல. முன்னே தான் அவங்க பொம்பளைங்க வந்தாங்க போனாங்க. இந்த டைம் இதுதான். இப்போ தான் நான் வந்துக்கிறேன். அது நடந்ததே எனக்கு தெரியாது. அப்புறம் போக போக தான் நியூஸ் அதுமாரி தெரிஞ்சுது. அப்பே சொல்ல அவங்களுக்கு 1 மாதம் கழிச்சு தான் சொன்னேன். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கூட்டிகிட்டு போய் அழகாக கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். நான் பண்ணி வைக்கிறேம்மா. ஆனால் அவள் வரணும். நீ என்ன சொன்னாலும் அவள் மாறுவாளா? மாற மாட்டா. அவன் இஷ்டப்பட்டு தான் நடக்கணும். அவனுக்கே நான் கட்டி வைக்கிறேன். என்னம்மா? நான் போக மாட்டேன் மேடம்.
இதுக்கு அவங்க மேலே போக மாட்டேன்றாங்க. சேர்த்து வச்சிருங்க, வேற என்ன பண்றது நம்ம? எதுவுமே ஒண்ணும் வேணாம் பண்ண மேடம். மாட்டேன். நான் அப்படியே சேர்த்து போயிட்டேன். வச்சிடலாம், அவ்வளவுதான். ஒண்ணும் அவ்வளவுதான், அந்த பக்கத்துல போய் உட்காந்துட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். இதையே பண்ணி விட்டுடலாம். எனக்கு இருந்தாலும் பண்ண வேணாம், வேணாம், அது எதுக்கு? நாங்கள் எல்லாருக்கும் தெரிற மாதிரி பண்ணுற மாதிரி நான் சொல்லிட்டேன், இங்க பண்ணி ஒன்றும் அம்மா பிரயோஜனம் இல்லையா? எங்கள்கிட்ட சொல்லாதீங்கம்மா. எங்களுக்கு உங்களோட மனசு எனக்கு புரியுதுமா. அந்த பொண்ணுக்கு புரியணும்ல. இங்க பண்ணி பிரயோஜனம் இல்லை, எதுவுமே வார்த்தையே இல்லை. அங்க நடந்தால் ஒரு சந்தோஷமா இருக்கும். இங்க பண்ணது தெரியுமா, பண்ணாது தெரியுமா, ஜனங்களுக்கு என்ன தெரியும்? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க மேடம் இங்கே. நான் அவங்க வீட்டில் கூட இருக்கிறேன். அவங்க வீட்டில் இடம்லாம் காலியாக தான் இருக்குது. வேலைக்கு போய்க்கிறேன். பத்திரிக்கை அடிச்சு அப்படியும் அம்மா அப்பாவை நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன புரிய மாட்டேங்கிறதுன்னா 24 வருஷம் பெத்து வளர்த்தவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இதுக்கு முன்னே தெரியாதுன்னு இதுதான் இயற்கை. இதுதான் இந்த வயசு வந்தா அப்பா அம்மாவோட முக்கியம் அவங்களுக்கு துணை தான், வாழ்க்கை துணை தான். இது வயசு கோளாறு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆசைப்பட்டுட்டா ஒன்னா வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவங்க எடுத்துக்க போறது அவ்வளோ கூட வாயட்டுமா, நான் வேணான்னு சொல்லுவேன். பெத்தவங்கள நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட யோசிக்கிறது இல்ல. ஆனா இப்ப பார்த்தா அவரும் அவரோட அண்ணனையும் அவன் நம்புறான். அவங்க வீட்டுல போய் இருக்கேன்னு சொல்றா, அப்பா அம்மாட்ட போக மாட்டேன்னு சொல்றா. நல்லா யோசிச்சு சொல்லுமா. நல்லா யோசிச்சு தான் மேடம் சொல்கிறேன். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணறதுக்கு நாங்க இருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி உனக்கு அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க, இனிமே அவங்க தான் இருக்க போறாங்க. ஆமாம் மேடம். இங்க வாக்கு கொடுக்குறாங்க, நிச்சயமா கல்யாணம் பண்ணுவாங்க. யோசிச்சு முடியும். அடிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாமே அடிக்க பண்ணுவாங்க. மாட்டோம், கொடுக்க திட்ட மாட்டாங்க மாட்டோம் மேடம். நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு அப்பயே சொல்லிட்டு இப்போவும் சொல்கிறேன், கொடுக்குறேன் மேடம். அந்த பொண்ணு வந்த கூட லாஸ்ட் சான்ஸ் கேட்டுப்பாங்க. வயலுக்கு நான் அவனுக்கே கொடுக்குறேன். நான் இன்னைக்கு என்ன கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை வாங்க போகிறேன் இட்னு பாப்பா, நான் கொடுக்குறேன் ஒரே மாதத்துல. இல்லை, அது எதுக்கு மேடம்? மாதம் முடிஞ்சு போச்சு. கடைசியா இந்த ஆடி ஒரு மாதம் போட்டு, ஆடி மாதம் உள்ளே போயிட்டு. ஆடி மாதம் கூட போட்டு இருக்கட்டும், பரவாயில்ல. ஆடி என்னைக்கு போகிறது? 15 நாள் இருக்கு. 15 நாளுக்கு அதுக்குள்ளே வரது போகிறது வச்சுங்க. கல்யாணம் இந்த ஆடி போட்டும் பண்ணி. என்னம்மா? நாளைக்கே நல்ல நாள் தான், போய் பார்த்துடுங்க. எந்த ஊர்? செய்யார் பக்கம். நாளைக்கே போய் பாருங்க. சரி, நாளைக்கு வாங்க. நாளைக்கே முகூர்த்த நாள் தான். நீ வாப்பா நாளைக்கு. என்னம்மா? இவங்களாம் போயிட்டு பொண்ணுலாம் கூட பார்த்துட்டு வரட்டும் மேடம். சும்மா கூட வீட்டுக்கு போயிட்டு நான் அப்புறமா போகிறேன். இப்போ நான் போக மாட்டேன் மேடம். அவங்க போய் வந்து என்ன பார்ப்பாங்களா? நான் தான் கல்யாணம் பண்ணேன் என்ன நீங்களே சொல்லுங்கம்மா. நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கே வர சொல்ல அவங்கள. நம்ம இன்னைக்கு போயிடலாம், நாளைக்கு வர சொல்லு. என்னம்மா? போக மாட்டேன் மேடம் நான். சரி, ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ அது அவங்க பாடு. அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் எப்படி மேடம் பண்ணுறது? உங்கள் பொண்ணுங்க. நான் பண்ணல, நீ அப்படியே இருந்துரு. என்ன 10 நாள் 15 நாள் நீ தாங்க மாட்டேற, அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்ட்டு நான் என்ன பண்ண முடியும்? நல்லா யோசித்து முடிவு பண்ணு. அதுக்கே தெரியும் எல்லாமே. அந்த பொண்ணு தான் அதுமாரி பண்ணிச்சுன்னா அது கவர்மெண்ட் போயிடுச்சு. சரி, இதே அது நல்ல மாதிரி பண்ணி விடலான்னு பார்த்தா நீ இது மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணேன்? கரெக்டாக இதில் 15 நாள், அதில் 30 நாள், 45 நாள். இந்த 15 நாளில் வர்றது போகிறதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. இந்த 30 நாள் கரெக்டாக ஆணியில் பண்ணிடலாம். என்ன நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்கிறேம்மா. நீ ஒரே குறிக்கோள் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியும். இலக்கியா, சொல்லுங்க மேடம். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அப்பா அம்மாவோட போ. இல்லை மேடம், நான் நாளைக்கு காலையில் இவங்கெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நான் போயிடுறேன் மேடம். முதல்ல அவங்க ஊரில் இந்த ஆளுங்கெல்லாம் போயிட்டு மேடம். உனக்கு நம்பிக்கை இல்லை? இல்லை மேடம். சரி, முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடும், அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.